ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் மேசராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருடம் விசுவாச வருடத்தினுடைய ஆனி மாதம் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே ஆனி மாதம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆனி மாதம் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய 6வது மாதம், உத்தராயண காலத்தினுடைய 6வது மாதம், கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனி மாதத்தை. இந்த ஆனி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வைத்து தான் அந்த மாதத்துக்கான பலன்கள் கணக்கீடு செய்வாங்க. பொதுவாக நவ கிரகங்களினுடைய தலைவன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சிகளை வைத்து தான் தமிழ் மாதம் கணக்கீடு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் இப்போ சூரியன் மிதுனத்தில் பயிற்சியாகி இருக்க போகிறாருங்க. இந்த காலகட்டத்தில் ஆனி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தான் மேசராசினியர்கள் சந்திக்க இருக்காங்க. ஏழரை சனியினுடைய முதல் கட்டமான விரய சனியில் நீங்கள் இருந்தாலுமே கூட மாதாந்திர கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களே பார்த்தீங்கன்னா கணக்கீடு செய்வாங்க. இதில் வருட கிரகங்கள் அப்படின்னா சனி, ராகு, கேது மற்றும் குரு இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு மாத கிரகங்கள் தான். இந்த கிரகங்களை வைத்து தான் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ ஆனி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு பகவான், சூரியன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் செவ்வாயும் கேது பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. கும்பராசியில் சனி, ராகு இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேதுவோட எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்குங்க. இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு நிறைய வகைகளில் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக மாற்றங்கள், மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகிறாரு. அவரை தொடர்ந்து 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடு அதாவது ரிஷபத்தில் என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த ஒரு கிரகங்கள் தான் மிகப்பெரிய அளவில் மாற்றமாக காணப்படக்கூடியதாக இருக்குது. மற்றபடி எல்லா கிரகங்களுமே அதாவது அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல தான் இருந்து பலன்களை கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் அப்படின்னா இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சிகள் மட்டும்தாங்க. புதனும் சுக்கிரனும் தான் பயிற்சியாக போகிறாங்க. ஸோ அதனால் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, செவ்வாய் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1, 5, 9 இந்த இடம் எல்லாமே மகாலட்சுமியுடைய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்றவர் உங்களுடைய ராசிநாதனோ அல்லது ராசி அதிபதியோ 5வது இடத்துலையோ 9வது அதிபதியோ இருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அனைத்து விதமான கற்பனையான எண்ணங்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே பூர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் அந்த டைமில் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்க போகுது. ஏன்னா 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த ஒரு டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மேசராசினியர்கள் ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா விதமான பாக்கியங்களுமே கிடைக்க போகுது. அதாவது இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த டைமில் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்குங்க. ஏன்னா இதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கூடி வந்திருக்கு.
மூன்றாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் 3ல் இருந்து 7வது இடத்தை வந்து பார்க்குறாரு. அதனால் நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடி வருங்க. வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம். இந்த ஒரு காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமணமாகாத இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமாகும். தொழில் அபிவிருத்தி ஏற்படாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் விருத்தியானது ஏற்படும். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு மாதமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்து 11வது இடத்துல வந்து இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அபரிவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுடைய தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த டைமில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு, அதாவது சூரியன் 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வந்து சிறப்பாகவே வந்து நடக்க போகுது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எந்த ஒரு நபராக இருந்தாலுமே கட்டாயமாக வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் உயரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இதை எல்லாமே பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கணும், வாய்ப்புகள் இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றிகள் வந்து கிடைக்கணும். அப்போ தான் இது எல்லாத்தையுமே முழுமையாக நம்மளால் வந்து அடைய முடியும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து கூடி வரப்போகுதுங்க, கிடைக்க போகுது. 5ஆம் அதிபதி 5க்கு 11ல் வந்து இருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு புகழ் வந்து கிடைக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக எழுத்து பணியில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், இரத்த சம்பந்த விஷயங்களில் வந்து பார்க்கக்கூடியவங்க, மண் தொழில் செய்யக்கூடியவங்க, இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு தொழிலை இப்போ நான் கையில் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து அதிர்ஷ்டகரமாக தான் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரகமைப்புகளின்படி பார்க்கையில் மேசராசி நேயர்களுக்கு பண வரவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. ராசியில் இருக்கக்கூடியவர் ஜூன் 29ஆம் தேதி தான் ரிஷபத்துக்கு வந்து போக போகிறாரு. ஸோ சீரான ஒரு அமைதியை வந்து கொடுத்துட்டே இருப்பார். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இவர் போகிறதும் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விசேஷமானதாக தான் இருக்கும். இதனால் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 2வது இடத்துல இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது. அதனால் பயப்படாதீங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக தான் உங்களுக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ளே கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தான் மேசராசினியர்கள் இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. என்னதான் நீங்கள் இவ்வளவு நன்மைகளை பெற்றாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பேச்சாலேயே எல்லாத்தையும் கவரக்கூடிய திறமை வந்து மேசராசினியர்கள்ட்ட அனைவர்கிட்டையும் இருக்கும். பேசியே வந்து கவுத்துடுவாங்க, அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த டைமில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய புதன் 4வது இடத்துக்கு வந்து போக போகிறாரு. அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேறு ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுவிதமாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கும், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஆனால் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களும் வேற இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதுவிதமான முயற்சிகளை எல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து செய்யாமல் நீங்கள் எப்போதும் போல் இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு வாங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மிகுந்த ஒரு காலமாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் துணிந்து செய்யலாம். நினைத்தது எல்லாமே அப்படியே வந்து நடக்க போகுதுங்க. பொதுவாகவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்குது அப்படின்னா அது மாதிரியான நாட்களை தான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போம். இன்றைக்கி இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் என்ன விஷயங்களை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டைமில் 9ஆம் இடத்த குரு வேற பார்க்குறாருங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போகலாம். படிக்கிறதுக்காக நான் போகணும் அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு தந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த தந்தையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்குங்க. பணவரவிற்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. கவலைப்படாமல் எல்லாத்தையும் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் மேசராசினியர்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும்
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.